வெல்கம் டு மை சேனல் ஜிஎம்பி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸோட ஃபர்ஸ்ட் டே. என்ன ஸ்டிச் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச் எப்படி போடணும், அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஆரியோட பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா செயின் ஸ்டிச் தான். ஸோ செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் நல்லா வரும். இப்போ இந்த த்ரெட், அதாவது நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டை எப்படி நம்ம யூஸ் பண்றோம்னு பாக்குறோம். இப்போ நம்ம கீழே ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ முடிச்சு போட்டுட்டு ஒரு முடிச்சே போதும், ஆனா நம்மளோட சேஃப்டிக்காண்டி இன்னொரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரமா கிளாத்ல இருந்து மேல வராது நமக்கு. அதுக்காண்டி தான் 2 முடிச்சு போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஆரியில பொதுவா எக்ஸஸா த்ரெட் எல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸஸா இருக்க த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கீழே நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். நம்ம கையில கட்டை விரலாலையும் ஆள்காட்டி விரலாலையும் பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டை இப்படி நீடில் வச்சு இப்படிதான், அதாவது இது துணிக்கு கீழே இருக்கும், ஓகேவா, இந்த கை. சோ இப்படிதான் நம்ம துணிக்கு மேல நீடிலால நம்ம த்ரெட்டை மேல எடுப்போம். அந்த வியூ தான் இது. அதுக்கப்புறம் நீடில் பாத்தீங்கன்னா 90 டிகிரி அந்த டைரக்ஷன்ல வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா நீடில் முன்ன பின்ன இப்படிதான் கைய வச்சு நகட்டுவோம். ஸோ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, த்ரெட்ஸை எப்பவும் ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் அங்கங்க போகாம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஸ்டிச்சஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வியூ அப் வியூ. செகண்ட் வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, கீழே டவுன்ல நம்ம அது எப்படி நம்ம நூலை ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது செகண்ட் வியூல காமிக்கிறது. செயின் ஸ்டிச் பாத்தீங்கன்னா, நம்ம நீடில கிளாத்க்கு உள்ள குத்திட்டு கீழே இருந்து த்ரெட் எடுக்கிறோம். எடுத்துட்டு த்ரெட் மேல வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரொட்டேட் பண்ணி, அதாவது பேக்ல திருப்பி ஃப்ரண்ட்ல திருப்பணும். திருப்பி அடுத்த ஸ்டிச் இதே தான் கண்டினியூஸா வரும். ஸோ நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கீழே பாத்தீங்கன்னா நூல் ஒண்ணுமே இல்லை. நம்ம ஜஸ்ட் நீடில் கீழே வந்ததுக்கு அப்புறமா நூலை ஒரு சுத்துறோம். ஏன்னா அந்த சுத்தினாதான் அந்த நீடில்ல நூல் மாட்டும். அதுக்காண்டி தான். ஸோ இந்த இதை செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியா வரும். ஸோ பேசிக் ஸ்டிச்சுனாலே செயின் ஸ்டிச் தான். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. ஸோ நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆரி பொறுத்தவரை ப்ராக்டிஸ் பண்ணதான் நல்லா வரும். ஸோ எனக்கு தெரியும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணாம இருந்துடாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்பீட் கிடைக்கும் அண்ட் பெர்ஃபெக்ட் லுக் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஆரி எண்டு நாட் எப்படி போடலாம் அப்படிங்கறதையும் நான் இந்த வியூல காமிக்கிறேன். ஒண்ணுமே இல்ல, பாருங்க. நார்மலா செயின் ஸ்டிச் போட்டுப்பீங்களா? இப்ப பாருங்க, நான் நார்மலா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துல குட்டியா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு கீழே இருந்து இன்னொரு த்ரெட் எடுப்போமா, அது செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே த்ரெட் எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ள போட்டுருவோமா. இப்போ ஒண்ணுமே இல்ல, நம்ம செகண்ட் எடுத்த நூல்ல ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அதை இழுத்துட்டு கீழே நூலை இழுத்தோம்னா எண்ட் நாட் வந்துடும். வீடியோல நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எண்டு நாட் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க செயின் ஸ்டிச் போடும் போதே எண்டு நாட்டை கையோட ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இதுக்கு பிறகு தனியா கத்துக்கலாம் அப்படின்னு கத்துக்காதீங்க. நீங்க அப்பதான் இப்ப கத்துக்கிட்டா மட்டும்தான் அது ஒரு ஃப்ளூவாவே உங்களுக்கு வரும். செயின் ஸ்டிச் கலராம இருக்கும். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போதே எண்டு நாட்டையும் நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிருங்க. அகைன் இன்னொரு வாட்டி நான் போட்டு காமிக்கிறேன், எப்படி போடுறதுன்னு நல்லா பாருங்க. சேம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. ஆரி கிளாஸ் போகாமலே நம்மளால கண்டிப்பா ஆரி போட முடியும். இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ்ங்க. ப்ராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ட். ஸோ மறந்துடாதீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்னா, லைன்ல போட சொல்லுவேன். அப்புறம் சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் இவ்வளவு ஷேப்ல போட்டுட்டு ஸ்கிரீன்ல தெரியுதா இந்த டிசைன்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவேன். ஏன்னா பிராக்டிஸ் நல்லா கிடைக்கும். ஃபைனலா ஒரு இமேஜ் 10 இன்ச் அபோவ் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து அதை நல்லா போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்டிச்சஸ்ன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.